Hello guys, once again welcome back to my channel. நான் தான் முடியும் தெரிஞ்சு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlogல் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2 வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ரைடு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா நம்ம லே லடாக் போயிருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நான் சின்னதாக கொஞ்சம் ரைட்ஸ் போயிட்டு இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. அண்ட் அதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ்னால அப்படியே ரைடெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இப்போ போஸ்ட் மேரேஜ், அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாவேஜை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நம்ம Z8ல போகலாமா, இல்லை நம்ம FZலே போயிடலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம Z8ல போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி பார்த்தாலும் ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆயிரும், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். அதெல்லாம் வண்டி நம்ம கண்ணுங்கிறதும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம், ஏதாவது சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருந்தால் கூட நம்மளால் மனசு தாங்கிக்க முடியாது. ஆனால் அதுவும் இல்லாமல் செகண்ட் ஆப்ஷன் நம்ம FZ பார்த்தீங்கன்னா 85,000 ஓடி இருக்குது. ஆனால் அதை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அதில் சின்ன மைல்டு இன்ஜின் ஒர்க் இருக்குது. வண்டி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தனால சில பிரச்சனைலாம் இருக்குது. அதனால அதை எடுத்துகிட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் சஜஷன்ஸ் கேட்டேன். சரி, ஓகே, நம்ம FZ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். சரி ரைட். அதுக்கு முன்னாடி வண்டியில் சின்ன பிளான்ஸ்லாம் இருந்தது. வண்டியில் சின்ன வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது எல்லாமே தான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்க்குறதுக்கு பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாவேஜ் எடுத்துகிட்டு கால்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா துடியலூரில் இருக்குது. அண்டு எங்கள் அண்ணா ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடையை ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். இங்கே தான் அந்த நம்ம வண்டிக்கு கொஞ்சம் பெயிண்ட் கரெக்ஷன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கு, கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அந்த வேலையெல்லாம் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சாவேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க நம்ம சாவேஜை காட்டுறேன். முதல்ல நம்ம சாவேஜ் என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கால்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ டீட்டெயில் ஹப். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா துடியலூரில் தான் இருக்குது. துடியலூர் மெயின் ரோட்லேருந்து அரௌண்ட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த மெயின் ரோட்டுக்குள்ளேயே தான் இருக்குது இந்த கடை. அண்ட் முன்னாடி பாருங்க நம்ம சாவேஜ் நிற்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நம்மளோட சாவேஜ். ஸோ அப்படி எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்ம சாவேஜ். ஸோ சாவேஜ் திரும்ப வெர்ஷன் 2.0 மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த சகதி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நானும் நம்ம சதீஷ் மாமா நாங்கள் வெளியே ஒரு ஆஃப் ரோட் ட்ரையல் ஒன்று போயிருந்தோம். ஸோ அங்கே ஆனது தான் எல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள். இது இந்த ஸ்னோஃபால் எல்லாம் போன தடவை உம்லிங்கில் போனோம் இல்லையா, அப்போ கலர்லாம் ஷேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த வைசர் புதுசு மாற்றணும், இது ஆல்ரெடி போச்சு. அண்டு அதோட இந்த மட்கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலர் ஷேட் ஆச்சு. ஸோ வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. அண்ட் அதனாலையும் என்னமோ இங்கே இருக்கிற எல்லா கலர்ஸும் ஃபேட் ஆச்சு. ஸோ அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் மாற்றலாம் இல்லை, பெயிண்ட் கரெக்ஷன் பண்ண போகிறோம். பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சேடில், அதுக்கப்புறம் இந்த கிராஷ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசு போட்டோம். ஸோ அதனால் அது பண்ண வேணாம். ஸோ இதை மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக 85,000 ஓடிருச்சுங்க. கிலோமீட்டர் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 83,215 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் எந்த வேலையும் அவ்வளோ பெருசாக பண்ண மாதிரி தெரியல. மேக்ஸிமம் ஆயில் சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வண்டி ஒரு தடவை ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்தது. அண்டு அவ்வளோதான். அதை தவிர எனக்கு மேக்ஸிமம் வேறு எந்த பிரச்சனையும் வண்டியில் வந்ததில்லை. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். வாங்க அந்த கடையோட ஆண்டர்ப்ரனர் அந்த ஒரு அண்ணா இருக்கார், அவர்கிட்ட வண்டி ஒப்படைப்போம். ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆச்சு நம்ம சாவேஜ் மாடிஃபிகேஷனுக்காக பட்டு. அண்டு இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். வண்டி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டேன். அண்ட் சீரியஸாக வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் ப்ரோமோலையும் பார்த்துருப்பீங்க என்ன கலரில் நம்ம மோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஏன் நம்ம அந்த கலரை ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான கலர் ப்ளூ. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஸ்கூட்டி ஜஸ்ட் எடுத்து கொடுத்துருப்போம். அண்ட் நம்ம வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க்காக இருக்குது. சைடில் சாவேஜ்னு ஸ்டிக்கர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒர்க்லாம் இருக்கும். அண்ட் அதோட வண்டியை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா துடியலூர்.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா துடியலூர் மெயின் ரோட். ஸோ அதுலேருந்து கேல்கரி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் காட்டும். அண்ட் அதுலேருந்து அப்படியே உள்ள வந்தோன்னா இங்கே ஒரு பாடி ஷாப் கடை, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேல்கரி ஷாப் வந்து அங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டிக்கு தேவையான லைக் பெயிண்டிங் ஒர்க்கு, மாடிஃபிகேஷன் ஒர்க்கு, டீடைலிங் ஒர்க்ஸு, 2 வீலர் மட்டும் இல்லாமல் 4 வீலர் எல்லா வண்டிக்கும் இன்கேஸ் லைக் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அண்டு நீங்கள் நம்ம அக்கௌண்ட்டையோ இல்லை லைக் நம்மளை ரெஃபர் பண்ணி நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டீல் அண்ட் பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதோட அண்ணனோட காண்டாக்ட் நம்பரும் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். வாங்க வண்டி போய்ட்டு டெலிவரி எடுத்துகிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கிராண்டெல்லாம் லான்ச் பண்ணல, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேஜர் ஒர்க் எதுவும் பண்ணல. ஸோ அதனால் கிராண்ட் லான்ச் எதுவும் பண்ணல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் கார்ட்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலரில் மாற்றிட்டு வண்டி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் காலேஜ் 2016 படிக்கும்போது வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் வண்டி வெயிலே நின்று நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் லைக் நம்மக்கிட்ட பார்க்கிங் இல்லை வீட்டில். ஸோ அதனால் பெயிண்ட் அப்படியே மொத்தமாக போயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரண்ட் மட்கார்டு, ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லைக் பாலிஷிங் பண்ணி பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணி அண்ட் அதோட லைக் வித் இந்த கிராஷ் கார்ட்ஸும் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க வித் த ரியர் சேடல். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லைக் அடிஷ்னலாக லைக் கொஞ்சம் ரஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து பிளாக் கலரில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் தாங்க வண்டியோட லுக். ஸோ வண்டியோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்து வண்டியில் பயங்கரமாகவே வந்திருக்கு. பெயிண்ட் கரெக்ஷன் என்னெல்லாம் பண்ணிக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்துட்டு நம்ம வண்டி கொடுத்த ஃபுல்லாக எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குது, ஆக்சிடேஷன்லாம் ஆகிருக்குது, அதெல்லாம் பெயிண்ட் கரெக்ஷன்லாம் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு சாண்டிங் பண்ணி பெயிண்ட் கரெக்ஷன்லாம் பண்ணி பெயிண்ட் கரெக்ஷன் கட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் க்ராசிங் எல்லாம் பண்ணி இது பண்ணி ப்ளஸ் உங்களுக்கு அந்த கேஷ் கார்டெல்லாம் வந்துட்டு நம்மளோட கலர் சேஞ்சஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ் அது இதோடு வந்து அந்த மேட் ஃபினிஷ் கிரியேட் பண்ணி அந்த ரஸ்டெல்லாம் இருந்தது க்ளீன் பண்ணி அதுக்கும் கம்ப்ளீட்டாக மற்றபடி நமக்கு வண்டி ஓவரால் ஆசையாக இருக்குது. சூப்பராக இருக்கும். நீட்டாக இருக்குது. அவங்களோட இது எப்படி இருக்குது? இல்லை நான் சூப்பராக இருக்கும். நீட்டாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக கலருக்கே வந்து நம்ம 2 பேரும் வந்து ஆக்சிடேஷனே கிடைக்கிறது எந்த கலர் போடுறதுன்னு. ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட குடிக்கும் போதே வந்து எனக்கு நான் ப்ளூ தான் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் ப்ளூ குடிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் ட்ரை பண்ணிட்டாங்க, ரெட்டு பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஏதாவது யூனிக்காக பண்ணணும். ஏன்னா நம்ம வண்டி சும்மா சார்ஜ் எடுத்தாலே லைக் இது வந்து என்னோட வண்டி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். ஏன்னா அதுவும் நம்ம ஏமாற்றம் ப்ளூ தான் வந்து கலர் வரும். அதனால் நான் ப்ளூவே போயிட்டேன். நல்லா பண்ணிட்டா சூப்பர் நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு ஸோ நம்மளோட மெயின் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் பண்ணுறது ப்ளஸ் பிபிஎஃப் பண்ணுறது, டெஃபின் கோட்டிங். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேல்கரியில் அவங்க வந்து இப்போ கொச்சினில் வந்து அவங்க வெல் ரன் பிராண்ட். இப்போ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அவங்களோட டீலர்ஷிப் எடுத்துருக்கோம் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி. ஸோ இப்போ அதில் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா செயின் கோட்டினோட மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணி பிபிஎஃப் பண்ணுறோம். செராமிக் அண்ட் கிராஃபின் அண்ட் போர்ஃபின் கோட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்ட் கேல்கரியோட பிராண்ட் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரீமியமான ஒரு லுக் நம்ம அட்டைன் பண்ண முடியும். Plus அது இல்லாமல் எக்ஸ்டீரியர் பாலிஷிங், இன்டீரியர் கிளீனிங், ஸ்டீல் கிளீனிங், பேசிக்காக கார் அண்ட் பைக் டீடைலிங் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே பண்ணணும். தேங்க்யூ.